Hello students, welcome to 5th standard English class. I am going to teach about the topic next unit poem The Swimmer. அது நீந்துபவர். Okay, listen the poem. She stands still the tall and seems greater than all. She dives like the fish. To be like her, one can only wish. She swims with perfect flight, her strokes like dancing light. She breathes air and rips across the water with flair. She stands still and tall. அவள் எப்படி இருக்கிறா? அதாவது அந்த நீந்துக்கு முன்னாடி நம்ம மேலே தண்ணிக்கு மேலே ஒரு ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, அதில் நிற்பாங்க. அதை பார்க்கும்போது அவள் நல்ல உயர்ந்து அப்படி டாலாக என்ன செய்கிறா, நிற்கிறா. She seems greater than all. அவளை பார்க்கும்போது எல்லாரையும் விட ரொம்ப சிறப்பாக என்ன செய்கிறா இருக்கிறா. She dives like the fish. அப்புறம் அவங்க விசில் ஊதுறோன்னா அவள் என்ன செய்கிறா, நீந்துறா. அவள் எப்படி நீந்துறா, அவளோட டைவ்ஸ் எப்படி இருக்குது, நீந்த ஒரு மீனை போல் என்ன செய்கிறா, நீரில் மூழ்குகிறாள். To be like her, one can only wish. அவளை போல் நம்மளுக்கும் அவளை மாதிரி நீந்தன்னு ஆசை உண்டு. ஆனால் அது நமக்கு ஒரு நினைக்க மட்டும்தான் முடியும். அதை நம்ம ஆசைப்பட மட்டும்தான் முடியும். ஆனால் அவளை போல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நீந்த முடியாது. She swims with perfect flight. அவள் அதாவது பர்ஃபெக்ட் ஃப்ளைட், அதாவது சரியாக என்ன செய்ய அவள் நீந்துகிறா. ஒரு ஃப்ளைட் எப்படி போகும் அதுபோல் அப்படி என்ன செய்கிறா, சரியாக என்ன செய்கிறா, நீந்துகிறா. He strokes like dancing light. அவள் அந்த அந்த நீந்திர இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அவளோட அசைவுகள் எல்லாம் ஒரு விளக்கு நடனம் ஆடுவது போல் அந்த அசைவுகள் என்ன செய்து அவ்வளவு நல்லா இருக்குது. She breathes air. அவள் இந்த காற்றை என்ன செய்கிறா, சுவாசித்து கொண்டே and rips across water with flair. அந்த நீரை என்ன செய்கிறான்னா தள்ளி கொண்டு அதை நுட்பமாக என்ன செய்கிறா, கடக்கிறா. ரிப்ஸ்ன்னு சொல்கிறது புல் அப்படின்னா குயிக்லி ஆர் ஃபோர்ஸிபிளி, அதாவது ஏதாவது விரைவாக அல்லது வேகமாக எதையாவது நம்ம இழுத்தல், அதுதான் ரிப்ஸ்ன்னு சொல்கிறது. ஃப்ளேர்ன்னு சொல்கிறது நல்ல திறமை, அதாவது எபிலிட்டி ஆர் டேலண்ட், அதாவது திறமை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், up ahead the audience cheer. She knows that the finish line is near. She picks up her pace as she wants to win the race. Straining with all her might, she never gives up the fight. As she reached the wall, her name as winner they all. Next என்ன நடக்குது, up ahead the audience cheer. அந்த பார்வையாளர்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஆரவாரம். சியர்ன்னு சொல்கிறது உற்சாகமாக, எக்ஸ்ப்ரெஸிங் குட் விஷஸ் மீனிங். அந்த உற்சாகமாக என்ன செய்கிறாங்க, ஆரவார ஒலிகளை என்ன செய்கிறாங்க, அவளுக்கு முன்னாடி ஒலிக்கிறாங்க. She knows that the finish line is near. அந்த சவுண்டை கேட்டோன்னே இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் என்ன செய்கிறேன், அந்த ஃபினிஷ் அந்த வெற்றி அந்த லைனுக்கு பக்கத்தில் நான் என்ன செய்யிட்டேன், அப்படி அருகில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உணர்றாவ. She picks up her pace. பேஷன்னு சொல்கிறது வேகம், அந்த ஸ்பீடாகும். அப்போ கொஞ்சம் கூட என்ன செய்கிறா, எப்படியாவது இந்த போட்டியில் நான் என்னது வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா, as she wants to win the race. நான் இந்த போட்டியில் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த வேகத்தை என்ன செய்கிறா, இன்னும் அதிகமாக என்ன செய்கிறா, கூட்டுறா. Straining with all her might. அதாவது ரொம்ப சிரமமாக என்ன செய்கிறா, கஷ்டப்பட்டு என்ன செய்கிறா, அவளோட முழு பலத்தோடு என்ன செய்கிறா, அதுலனே அவள் செயலாற்றுகிறாள். She never gives up the fight. அதாவது அந்த போட்டியை நான் யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமமாக என்ன செய்கிறான், அதில் விளையாடி வர நீந்துக்கிறான். As she reached the wall. அவள் தன்னோட என்ன செய்கிறான், அந்த கோட்டை என்ன செய்யாச்சு, அந்த வெற்றி கோட்டை என்ன செய்ய அடைகிறாள். Her name as winner they all call. அவளோட பேர் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வெற்றி பெற்றவர் என்று என்ன செய்கிறாங்க, அவளை அவளோட நேம் என்ன செய்கிறாங்க, பார்வையாளர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்லுறாங்க. ஓகே, நம்மளாம் என்ன செய்யணும், நம்மளுக்கு ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முழு முயற்சியோடு நம்ம அதை பண்ணும்போது அதில் நம்ம என்ன செய்வோம், வெற்றி பெறுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். நெக்ஸ்ட், ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே, tall,
all. Fish, wish. Flight, light. Air, flare. Cheer, near. Pace, race. Might, fight. Wall, call. These are rhyming words. Okay, students, understand? Next, glossary. Meanings. Strokes. A particular style of moving the arms and legs in swimming. அதாவது கைகளையும் கால்களையும் நீந்தும் போது ஒரு குறிப்பிட்ட பாணியில் நம்ம வந்து அசைறது. ரிப்ஸ், புல் ஆர் புல். quickly or forcibly, அதாவது ஏதாவது ஒன்று சம்திங், ஏதாவது ஒன்று நம்ம வந்து விரைவாகவோ அல்லது வேகமாகவோ இழுக்கிறது தான் ரிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சியர், எக்ஸ்பிரஸிங் குட் விஷஸ், அதாவது உற்சாக குரல் எழுப்புதல். நெக்ஸ்ட்டு ஃப்ளேர், எபிலிட்டி ஆர் டேலண்ட், என்னது திறமை. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைன், அதாவது ஃபோர்ஸ், அதாவது நல்ல கடினமாக இருத்தல், சிரமம் அல்லது ஒரு உந்துதல் சொல்கிறது. கிவ் அப், சரண்டர். சரண்டர்னு சொல்கிறது வந்து என்னென்னா அதாவது விட்டு விடுதல், அதாவது விட்டு விடுதல் அந்த மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் டேக் அவுட் த கரெக்ட் ரைமிங் பேர் ஃப்ரம் த poem and match with the given word. Tall, all. Light, flight. Might, fight. Okay, next answer the following. How did the girl seem? எப்படி இருந்தா பார்க்க? The girl seemed greater than all. எல்லாரையும் விட ரொம்ப greater. Second question, how were her strokes? Her strokes were like dancing light. ஒரு விளக்கு நடனம் ஆடுவது போல் என்ன செய்து அவளோட ஸ்ட்ரோக்ஸ் இருந்தது. Why did the audience cheer? The audience cheered because she was nearing the finishing line. எல்லாரும் ஏன் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க? அவ வந்து அந்த லைனுக்கு பக்கத்தில் வந்தனால. நெக்ஸ்ட்டு fourth question, why did she pick up her pace? ஏன் அவளோட வேகத்தை ரொம்ப அதிகம் பண்ணா? She picked up her pace as she wanted to win the race. எப்படியாவது இந்த போட்டியில் வின் பண்ணணும், இந்த ரேஸில் வின் பண்ணணும் அவளோட ஒரு தாகம். அதனால் அவள் என்ன செய்தா, அந்த பேஸ் அவளோட வேகத்தை ஸ்பீடை என்ன செய்தா அதிகப்படும். Did she give up the fight? Fifth question, did she give up the fight? No, she never gave up the fight. அவளோட அதை விட்டு கொடுக்கணும்னு அவள் என்ன செய்யலை, ஆசைப்படலை. Understand children? Next book exercise. Let us know. A conjunction is a word that joins two words or sentences. நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அதாவது கன்ஜங்ஷன் சொல்கிறது வந்து இணைப்பு சொல் அல்லது இடைச்சொல்லுன்னு சொல்லுவாங்க. A conjunction is a word that joins. இது என்ன செய்யும், ஒரு வேர்டு that joins two words, ரெண்டு வேர்ட்ஸையோ அல்லது ரெண்டு சென்டென்ஸையோ என்ன செய்யும், இணைக்கும். ஓகே, listen, look at the picture. He has a pencil, dash a paper. ஓகே, அதாவது என்னெல்லாம் வச்சுருக்கான், ரெண்டு பொருள் வச்சுருக்கான். அப்போ சொல்லும்போது நம்ம ஆண்டோ ஆரோ பட்டோ ஏதாவது ஒரு கன்ஜங்ஷனை நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். இது வித் கரெக்ட் வந்து விச் ஒன் இஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் வேர்ட்? அண்ட். ஓகே, அதாவது பென்சில் மற்றும் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஹீ ஹேஸ் எ பால், டேஸ் நாட் எ பேட். இங்கே அண்ட் ஆர் பட், தீஸ் ஆர் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம சூஸ் பண்ணி கரெக்ட் உள்ளதை எடுத்து ரைட் பண்ணணும். ஓகே, the right answer is but. He has a ball but not a bat. But அதாவது இவங்கிட்ட பால் இருக்குது ஆனால் என்ன இல்லை, பேட்டு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் do you want apple dash pear? அதாவது உனக்கு எது பிடிக்குது, அல்லது இது ஆப்பிள் பிடிக்குமா அல்லது பியர் பிடிக்குமா, அது ரெண்டில் இதுன்னு கேட்கும்போது ஆர் யூஸ் பண்ணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? Next, match the following. The hat was hungry. Second one, I was on leave. He was afraid of the dog. She went home early. Okay, these are the questions. Next, answer here given here. Choose பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். Because I had a headache, so it ate a fish. Because she had to attend function, so he ran away. Okay, first, the cat was hungry. But which is the right answer? So it ate a fish. அதுக்கு என்ன செய்யுது,
பசியாக இருந்தனால அது என்ன செய்யுது, அந்த ஃபிஷ்ஷை என்ன செய்து சாப்பிட்டது. சோன்னு சொல்ல மீனிங் அதனால் மீனிங். செகண்ட் ஒன், ஐ வாஸ் ஆன் லீவ். ஓகே, பிகாஸ் ஐ ஹேட் எ ஹெட்டேக். அதாவது என்ன காரணம், அவனுக்கு ஹெட்டேக்காக இருந்தனால அவன் என்ன செய்தான், லீவு. ஓகே, ஃபார் தேர்ட் ஒன், ஹீ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் த டாக். The right answer is ஸோ ஹீ ரேன் அவே. அவன் அந்த டாகை பார்த்தனால அதனால் என்ன செய்தான், அவன் சோன்னு சொல்கிற மீனிங் அதனால் அது என்ன செய்தான், அவன் ஓடினான். ஃபோர்த் ஒன், ஷீ வெண்ட் ஹோம் ஏர்லி பிகாஸ் ஷீ ஹேட் டு அட்டன் ஃபங்க்ஷன். என்ன காரணத்தினால அவள் ஏர்லியராக போனால், அவங்க ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், அந்த ரீசனால் என்ன செய்தான், ஏர்லியராக போனான். ஓகே, நெக்ஸ்ட் fill in the blanks with the correct connecting words. Okay, 2 words are given here, because, so. First exercise, number 1, he ate 2 chocolates dash he got cough. Okay, 2 chocolates அவன் சாப்பிட்டனால அவனுக்கு என்ன செய்யுது, காஃப் வந்தது. அப்போ அதனால் சொல்லும்போது நம்ம என்ன வேர்டு, கன்ஜெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணணும், ஸோ. ஓகே, நெக்ஸ்ட், the rat ran fast dash a cat was chasing it. rat என்ன செய்யுது, வேகமாக ஓடுறது. எதனால் ஓடுது, cat was chasing it. அந்த கேட் அதை துரத்துறதுனால. ஸோ பிகாஸ் கன்ஜெக்ஷன். ஓகே, தேர்ட் ஒன், he missed his purse dash he was sad. அவனோட பர்ஸை மிஸ் பண்ணனால அவன் என்ன செய்தான், சேடாக இருந்தான். அப்போ அதனால் சொல்லும்போது நம்ம எந்த விச் கன்ஜெக்ஷன் வேர்ட், ஸோ. ஓகே, ஃபோர்த் ஒன், Tom left the class dash he was sick. அதாவது அவன் கிளாஸை விட்டு வெளியே போனான், ஏன், அவனுக்கு உடம்பு சரியில்லை. என்ன காரணம், பிகாஸ். ஓகே, ஸோ பிகாஸ் கன்ஜெக்ஷன். ஃபிஃப்த் ஒன், he lost the key and he couldn't open his room. கீயை தொலைச்சினால அவனால் என்ன செய்ய முடியலை, அந்த ரூமை என்ன செய்ய முடியல, ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ விச் கன்ஜெக்ஷன், ஸோ. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்.